ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் நெய்வேலி சமையல். நம்ம இன்னைக்கு சீர்காழியில் இருக்கிற சட்டநாத சுவாமி கோவில் வந்திருந்தோம். அதை பற்றி பேச போகிறோம். போன வருஷம் கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இதை பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இது ரொம்ப புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் இது. இதில் 3 வடிவத்தில் லிங்க திருமேனி இருக்குது. கீழே லிங்கமாக இருக்குது பிரம்மபுரீஸ்வரர், திருநிலை நாயகி அம்பாலோட. நடுவில் உமா மகேஸ்வரர் பெரிய ஒரு சன்னதி சிவன், மேலே பைரவர் வடிவில் சட்டநாத சுவாமி இருக்குது. அந்த காலத்திலே 3 நிலைகளை கொண்ட ஒரு கோவிலாக இருக்குது. இதுதான் மலைக்கோவில் போகிற வழி. இதுக்கு டிக்கெட் வாங்கிக்கணும், 10 ரூபா வாங்கின்னு போகணும். சைடில் துர்கை அம்மன் சன்னதியெலாம் இருக்குது. இது வெளிப்பிரகாரம். இந்த வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சின்ன சின்ன சன்னதிகளும் இதில் அமைப்பெற்றிருக்கு. இந்த தோணியப்பர்னு பேர், சுவாமி பேர் தோணியப்பர். மகா பிரளய காலம் வந்தபோது தோணியில் உலகத்தையே காப்பாற்றியவர் இந்த சிவன் அப்படின்னு நம்பப்படுகிறது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, திருஞான சம்பந்தருக்கு அம்பிகை ஞானப்பால் ஊட்டின ஸ்தலம் இதுதான். இப்போ இந்த மேலே நம்ம பார்க்கறது தான். அந்த மேலே படி ஏறி போனால் சட்டநாத சுவாமி பைரவர் வடிவில் இருக்காங்க. பெண்கள் பூ வச்சுன்னு இதில் போகக்கூடாது. இதில் வெள்ளிக்கிழமை இரவில் புனுகு சட்டம் சாத்தி பைரவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறும். ஆண்கள் மேலாடை இல்லாமல் அங்கே போய் வழிபடணும் பைரவரை. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பைரவர் இது. பல பேருக்கு இது குலதெய்வமாகவும் இருக்குது. இங்கே இது தெய்வ சாநித்தியம் மிக்க ஒரு கோவிலாக இது இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா அம்பாளோட திருச்சன்னதி ஒரு பெரிய ஒரு ஏரியாவில் இது இருக்குது. இதுதான் திருக்குளம். இப்போ இந்த கும்பாபிஷேகத்தும் போது இதில் ஞானப்பால் ஊட்டின குளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம்லாம் வச்சுருக்காங்க. அது பார்த்திங்களா, இதுதான் திருக்குளத்தின் நுழைவாயில். இதுவுமே தூய்மையாக பராமரிக்கப்படுகிறது. அந்த ஒரு பக்கத்தில் மட்டும் பக்தர்கள் இறங்கி நீராடுவதற்கான வசதி இருக்குது அந்த அம்பாள் சன்னதிக்கு நேரம். ஸோ அம்பாள் சன்னதி திருநிலை நாயகி, அதுவும் தனி கோபுரத்தோடு ரொம்ப அழகாக இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும்போது பார்த்துட்டு வாங்க. மாயவரத்துலேருந்து பக்கத்தில் இருக்குது.